முரப்பநாடு கைலாசநாதர் தலத்தின் மர்மம் தெரியுமா? சோழ மன்னனுக்கு கர்ம பலனாக குதிரை முகம் கொண்ட மகள் பிறந்தாள். இதனால் வேதனையுடன் பல சிவாலயங்களில் வழிபட்டார். அவரது பக்தியைக் கண்டு சிவன் கனவில் தோன்றி முரப்பநாட்டில் தாமிரபரணியில் நீராடி அங்கு லிங்க வடிவில் உள்ள என்னை வணங்கு என்றார். மன்னன் முரப்பநாடு சென்று நீராடி சிவனை வணங்க மகளின் முகம் இயல்பானது. இதனால் மகிழ்ச்சியுடன் அங்கு சிவனுக்கு கோயில் கட்டினார். இத்தலத்தில் தான் உரோமச முனிவர் தாமிரபரணி கரையில் லிங்கம் நிறுவ அகத்தியரிடம் இடம் கேட்டார். அகத்தியர், தாமரையை நதியில் விடு, அவை சேரும் இடங்களில் லிங்கம் நிறுவு என்றார் உரோமசர். மலர்களை விட அவை 9 இடங்களில் சேர்ந்தன. அங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தார். இவை நவ கைலாயங்கள் என பெயர் பெற்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நவகிரகத்திற்குரியது. 5வதான முரப்பநாடு குருவிற்குரியது. இங்கு தாமிரபரணி வடக்கில் இருந்து தெற்காக பாய்வதால் இங்கு நீராடுவது கங்கைக்கு இணையானது. இத்தலத்தில் சிவனுக்கு நேரெதிரே சக்தி வாய்ந்த குதிரை முக நந்தி உள்ளது. இதனை வணங்கினால் விரைவில் வேண்டுதல் நிறைவேறும். மிருகண்ட முனிவர், காஞ்சனமாலை, மார்க்கண்டேயர் ஆகியோர் அருள் பெற்ற தலம் இது. இத்தலத்தில் சிவன் கைலாசநாதர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரமும் கொண்டைக்கடலை நைவேத்தியமும் வழங்கப்படுகிறது.